பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சித்தி, அப்போ ஓகே, நான் ஊருக்கு கிளம்புறேன். டேய் வெற்றி, என்னடா இது இப்படி யோசிச்சுட்டே போறேன்? நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா பாட்டி அப்புறம் அக்கா மாமா எல்லாரும் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க, ஓகேவா? நீ எதுக்கு இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டே போற? அதானே, எதுக்கு நான் பயப்படுறேன்? மகாணி வீட்டில் தான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா அவங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாட்டியும் முன்ன மாதிரி இப்ப இல்ல, அதனால கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கண்ணே. நீ கவலைப்படாம போயிட்டு வா, சரியா? எல்லாம் சரிதான். மகாவோட அப்பா வேற எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாட்டி ஒத்துக்கணுமே. டேய் வெற்றி, நான் தான் சொல்றேன்ல, பயப்படாம போயிட்டு வா, எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஆமா, மகா எங்கடா? அவளும் தானே உன் கூட வரான்னு சொன்னேன். நான் அவள் வீட்டுக்கு வருவான்னு நினைச்சேன். வந்தானா சின்னத்தன்னு சொல்லிட்டு அப்பா என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பா. அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்லடா. ஆமாண்ணே, நானும் மகாணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான் கிளம்புவீங்கன்னு நினைச்சேன். இல்ல தேவி, ஏற்கனவே ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு. அதனால ஸ்ட்ரைட்டா ராக்கிய நான் மகாவை ரயில்வே ஸ்டேஷனே கூப்பிட்டு போக சொல்லிட்டேன். அதனால இந்நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பாங்க. சரிப்பா வெற்றி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு தான் ட்ரெயின்னு சொல்றேன். ஒரு 10 மணி 10:30 மணி அந்த மாதிரி புக் பண்ணி இருந்திருக்கலாம்ல. இல்ல சித்தி, டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதனாலதான் நான் அடுத்த வாரம் போய்க்கலான்னு இருந்தேன். ஆனா மகா தான் இந்த வாரம் கண்டிப்பா போகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தா. அவளுக்காக தான் லேட் நைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். சரி ஓகே சித்தி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இப்ப கிளம்புனா தான் கரெக்டா இருக்கும். தேவி, நீயும் சித்தியும் பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? நான் போயிட்டு என்ன ஏதுன்னு அங்கே உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னுச்சு? மகானியும் ராக்கியும் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்களா? அப்போ ஒருவேளை ராக்கியும் அண்ணன் கூட போறாங்களோ? சரி சித்தி, நான் கிளம்புறேன். தேவி, நான் கிளம்புறேன்டா, பாய். அண்ணா, யார் யாரு ஊருக்கு போறீங்க? தேவி, இது என்ன கேள்வி? நானும் மகாவும் மட்டும்தான். ஏன்? இல்ல இல்ல, அது ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு ராக்கியும் கூட வருவாரோ அப்படின்னு கேட்டேன். அவனே கூப்பிட்டேன் தேவி, ஆனா அவன் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. மகா வேற கால் பண்ணிட்டே இருக்கா. நான் கிளம்புறேன் சித்தி, பாய். பாய் வெற்றி, பத்திரமா போயிட்டு வா. அப்பா, என்ன வெற்றி இது? உங்க ஊரு இவ்வளவு தூரத்துல இருக்கு. எவ்வளவு நேரம் டிராவல்? ஒரு வழியா வந்தாச்சு. வெற்றி, இதுதான் உங்க வீடா? சரி, நம்ம வீடா? வெற்றி, நான் பேசுறது காதுல விழுதா இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உள்ள வந்து நீ எதுவும் பேசக்கூடாது, ஓகேவா? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஓகே? நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும், ஓகேவா? வெற்றி, நான் பேசுறது காதுல விழுதா இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அமைதியாவா? ஆனா வெற்றி, இங்க பாரு மகா, ஆனா அவனெல்லாம் எதுவும் இல்ல, சரியா? என் பாட்டியை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் தான். ஆனா பாட்டி எப்படின்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீ அமைதியா இரு, ஓகேவா? வெற்றி, ஒரு டவுட். நான் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களா? நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஹே மாமி, இப்ப எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? ஏண்டி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கே நீ வர. போன உடனே யாராச்சும் கேட்டா இவதான் மகா, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமாடி? இங்க பாருமா, எப்போ எதை பேசணும்னு நான் நல்லாவே யோசிச்சு வச்சிருக்கேன், சரியா? அதனால அது வரைக்கும் நீ யாருன்னு கேட்டா நான் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன், ஓகே? ஆமால, உடனே சொல்ல முடியாதுல. சரி ஓகே, இங்க பாருங்க வெட்டி, ஆனா எவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசிடணும், ஓகேவா? சரிடி, உள்ள போலாம் வா. உள்ள உள்ளவங்கலாம் நான் ஒரு பொண்ணை அழைச்சு வரதை பார்த்து என்ன நினைக்க போறாங்க, ஏது நினைக்க போறாங்கன்னு வேற எதுவும் தெரியல. சரி வா, உள்ள போலாம். என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் தானே உங்களை கட்டிக்க போறேன். அப்புறம் என்ன? இங்க பாருங்க வெட்டி, உங்க வீட்டுக்கு வரேன்னா பழக்கமே இல்லாத ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். சுடிதார்லாம் நான் அடிக்கடி போடவே மாட்டேன், தெரியுமா? அதுவும் இந்த மாதிரி சுடிதார்லாம் சுத்தமா போடவே மாட்டேன். உங்க வீட்டுக்கு வரேன்னா இதெல்லாம் போட்டுட்டே வந்திருக்கேன். இங்க பாருங்க வெட்டி, மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசணும், ஓகேவா? ஐயோ சரிடி, அந்த லபதுபான்னு பேசுற வாயை கொஞ்சம் மூடிட்டு உள்ள வாடி, ஃபர்ஸ்ட் போலாம். சரி வாங்க போலாம். வெட்டி, என்ன இது? வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை எல்லாரும் வெளியில போயிட்டாங்களோ? மகா, உன்னை வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொன்னேன். மொபைலே வாய் திறந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அம்மா வராங்க, கொஞ்சம் அமைதியா இருடி. வெற்றி, எப்படி பாருக்க? என்னப்பா இது, சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட் பண்ணிட்டேன். உனக்காக தான் எல்லாரும் காத்திருக்கோம். மா, அது ட்ரெயின் கொஞ்சம் லேட்டுமா, அதான். என்ன இது? வெற்றி கூட இந்த பொண்ணு வந்திருக்கா? இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே.
ம் ஆ மித்ரா வைஷு கல்யாணத்துக்கு கூட இந்த பொண்ணு வந்திருந்தால வெட்டி கூட எங்கள் எல்லார்கிட்டையும் காட்டினானே அவன் கூட ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுற பொண்ணுன்னு ஆனால் வேலை செய்கிற பொண்ணு எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கான் ஒன்றும் புரியலையே. அத்தை எப்படி இருக்கீங்க? என்னடி பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு அமைதியே இரு மகா. நான் தான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன், நான் சொல்ற வரைக்கும் நீ வாய் திறக்க கூடாதுன்னு. அப்புறம் என்ன? ஐயோ ஆமால, சாரி வெற்றி, இனிமே எதுவும் பேசல. ஓகே இங்க பாரு மகா, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற வரைக்கும் நீ எதுவும் பேசாம இரு, ஓகேவா? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஓகே? என்ன அத்தையா? மா, அது ஆண்டிய தமிழ்ல அத்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அதாம்மா, அதான் மா. இவங்க மகாலட்சுமி, உங்ககிட்ட கூட நம்ம வைஷு மித்ரா கல்யாணத்தப்போ அறிமுகப்படுத்தினல, என் கூட வேலை செய்யறாங்கன்னு, என்னோட ஃப்ரெண்டுமா. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? கேக்குறாங்களடி, பதில் சொல்லு. நீங்க தானே எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னீங்க. ஏய், அதுக்கு நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம இருப்பியா? கேக்குறாங்களடி, பதில் சொல்லுடி. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. சரிம்மா. வெட்டி வாப்பா, பாட்டி உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. சரிம்மா, நீங்க போங்க, இதோ வரேன். சரிப்பா, வா போலாம். என்ன இது? உங்ககிட்ட சொல்லி தானே கூப்பிட்டுட்டு வந்தேன். நீ பாரு, வந்தோடனே அம்மாவை அத்தன் கூப்பிட்டோன்னே அம்மா முகமே மாறி போயிட்டு. இங்க பாரு மகா, எல்லாரும் என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடி, எனக்காக ப்ளீஸ். ஓகே வெற்றி. பாரு மகா, 2 பேரும் இப்ப பாட்டியை பார்க்க போறோம். பாட்டியை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க பாரு, அவங்க என்ன பேசினாலும் அப்போதைக்கு நீ எதுவும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும், புரிஞ்சதா? ஓகே சரி, வாங்க போலாம். பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வெற்றி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் பாட்டி. அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. வெற்றி, அம்மா இந்த பொண்ணு யாரு? பாட்டி, அது இவங்க பேரு மகாலட்சுமி. நம்ம மித்ரா வைஷு கல்யாணத்துல கூட இவங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேனே. என் கூட வேலை பார்க்குறவங்க, என்னோட ஃப்ரெண்டு. ஓ, என்னப்பா வெற்றி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஒரு பொண்ணு கூட நீ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்ததே இல்லையே. ஆனா இப்போ கூப்பிட்டுட்டு வந்திருக்க, என்னப்பா, என்ன விஷயம்? இல்ல பாட்டி, அது நம்ம ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் பாட்டி. ஓ அப்படியா, சரி சரி. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெற்றி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணுப்பா. நல்ல வேலை நீயே இந்த வாரம் வந்துட்ட. பாட்டி, என்ன விஷயம்? நானும் கூட உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதனாலதான் இந்த வாரம் ஊருக்கே வந்தேன். அப்படியா? இங்க பார்ப்பா வெற்றி, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுப்பா. அப்போ எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல பாட்டி, அது வெற்றி, நான் தான் சொல்றேன்ல, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு. இங்க பாரு வெற்றி, எனக்கு பண்ணையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு ரூமை காட்டு. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வெற்றி, சரியா? நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வெற்றி, நீ போய் ஒரு ரூம்ல குளிச்சுட்டு ரெடி ஆகுப்பா. மகா, நீ வாமா, நான் உனக்கு ரூம் காட்டுறேன். சரிங்க ஆண்டி. அடி, இங்க என்னடா பண்ற? மா, இது என்ன கேள்வி? பார்த்தா தெரியல, ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னடா நக்கலா? அடி, நீ எதுக்குடா இப்ப வந்து இங்க ஜூஸ் போட்டுட்டு இருக்க? ஜூஸ் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் போட்டு தந்திருப்பேன்ல. மா, ஜூஸ் எனக்கு இல்லம்மா, மித்துக்கு. சரிடா, மித்துக்கா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா நானே போட்டு கொடுத்துருப்பேன்ல. நீ எதுக்குடா கிச்சனுக்குலாம் வர? மா, கிச்சனுக்குள்ளார பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்னஹா? அதெல்லாம் இல்ல, பசங்களும் இருக்கலாம். நீ சொல்றதும் சரிதான்டா, ஆனாலும் இதுக்கு முன்னாடி உனக்கு கிச்சன் பக்கம் பார்த்ததே இல்லையே, அதனாலதான் கேட்டேன். மா, அது வந்து போதும் எதுவும் சொல்லாத. ஏன்னா உன் பொண்டாட்டி இப்ப கன்சீவா இருக்கா, அதனால சார் இப்ப ஜூஸ் போட வந்திருக்கீங்க, கரெக்டா? என்னம்மா கலாய்க்கிறீங்களா? ஒரு 2-3 வருஷமா வேணும்னா நான் கிச்சன் பக்கம் வராம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அப்பப்போ நானும் சமைப்பேன் தானம்மா, எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும் தானே. அடி, எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. சரிடா, நான் வேணா போட்டு தரட்டுமா? இல்லம்மா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கிளாஸ்ல எடுத்து மாத்தணும், அவ்வளவுதான். ஓ சரிடா. எப்படிடா, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் போட்டிருக்கா, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஜூஸ் இருக்கா? மா, என்னம்மா இது? மித்துக்கு மட்டும் ஜூஸ் போடலாமா, அடிஷனலாவும் போட்டிருக்கேன், சரியா? சரிடா. பரா
ஆதி மாமா அதிசயமா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்காரு. அதுவும் ஜூஸ் போடுற மாதிரி தெரியுதே. ஓ, மித்துக்காக ஆதி மாமா அவர் கையாலேயே ஜூஸ் போட்டுட்டு இருக்காரா? அர்ஜுன் அர்ஜுன் இங்க வாங்க. சொல்லுடி, என்னாச்சு? அங்க கொஞ்சம் கிச்சனை திரும்பி பாருங்க. ஏண்டி, அங்க என்ன இருக்கு? பாருங்கன்னு சொன்னா பாருங்க. என்னடி இது, ஆதி கிச்சன்ல இருக்கான்? அர்ஜுன், ஆதி மாமா கிச்சன்ல இருக்கிறது இருக்கட்டும், அவரு என்ன பண்றாருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன பண்றான்? ஜூஸ் போட்டுட்டு இருக்கான். பாத்தீங்களா ஆதி மாமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு? பாத்தண்டி, ஜூஸ் போட்டுட்டு இருக்கான். ஏண்டி, என்னாச்சு? இது என்ன இருக்கு? என்ன இதுல என்ன இருக்காவா? அர்ஜுன், ஆதி மாமா யாருக்காக ஜூஸ் போடுறாருன்னு தெரியுமா? மித்துக்காக. மித்து கன்சீவா இருக்கால, அதனால அவர் கையாலே அவரு ஜூஸ் போட்டு குடுக்கலான்னு ஜூஸ் போட்டுட்டு இருக்காரு. ஓ, சரி சரி. என்ன ஓ சரி சரி? மித்து கன்சீவா இருக்கான்னு ஆதி மாமா அவர் கையாலேயே மித்துக்கு ஜூஸ் போட்டுட்டு போய் கொடுக்குறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க உங்க கையால எனக்கு ஜூஸ் போட்டுட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? வைஷு, இது என்னடி கேள்வி? ஆதிக்காச்சும் கொஞ்சம் சமைக்க தெரியும்டி, அதனால அவனுக்கு ஜூஸ் போடுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுடி, அதனாலதான் நான் ஜூஸ்லாம் போட்டுட்டு வந்து உனக்கு தந்திருக்க மாட்டேன். ஆனா போட்ட ஜூஸ் எத்தனை தடவை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். அது சரி, ஆண்டி எனக்காக ஜூஸ் போட்டு வச்சிருப்பாங்க, சாரதை என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க, இதெல்லாம் ஒரு கணக்கா? இங்க பாருங்க அர்ஜுன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க கையாலேயே எனக்கு நீங்க ஜூஸ் போட்டு தரணும், அதுதான் இப்போதைக்கு என்னோட ஆசையே. என்ன, என் கையால ஜூஸ் போட்டு தரணுமா? இது வரைக்கும் நான் ஜூஸே போட்டது இல்லடி, எனக்கு ஜூஸ் போட தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு ஜூஸ் போட்டு தரீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, யூடியூப்ல போய் ஜூஸ் எப்படி போடணும்னு கத்துக்கிட்டு நாளைக்கு போட்டு தாங்க போதும், ஓகேவா? ஐஷு, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாண்டி. கொஞ்ச நாள் உனக்கு வளகாப்படி, இந்த நேரத்துல அவசியம் நான் ஜூஸ் போட்டு தரணுமா உனக்கு? ஆமா, கண்டிப்பா ஜூஸ் போட்டு தரணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு ஃபுல்லா யூடியூப் பார்த்து கத்துக்கோங்க, நாளைக்கு போட்டுட்டு வந்து தாங்க, ஓகேவா? அவ்வளவுதான், டாட். சரி சரிடி, இப்ப என்ன உனக்கு? நானே என் கையால உனக்கு ஜூஸ் போட்டு தரணும், அதானே? சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா யூடியூப் பார்த்து கத்துட்டு நாளைக்கு கண்டிப்பா என் கையாலேயே உனக்கு ஜூஸ் போட்டு தரேன். வைஷு, அவசியம் இந்த ரிஸ்க எடுக்கணுமா என்ன? ஆமா. சரி, ஓகே, நான் நாளைக்கு ஜூஸ் போட்டு தரேன். அதுக்கப்புறம் நான் ஏன் வேண்டாம்னு சொன்னேன்னு உனக்கே புரியும். சரி, ஓகேடி, வாக்கிங் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். அர்ஜுன், அவசியம் வாக்கிங் போகணுமா என்ன? டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வாக்கிங் இனிமே அடிக்கடி போகணும், அதனால அவசியம் போய் தான் ஆகணும். வாங்க போலாம். சரி, ஓகே ஓகே, வாங்க போலாம். ஹிட்லர், என்ன இது கையில ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்க? உங்ககிட்ட தண்ணி தானே கேட்டேன். ஆமாண்டி, தண்ணி தான் எடுக்க போனேன். ஆனா தண்ணிக்கு பதிலா ஜூஸ் குடிச்சா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். சரி, ஓகேடி, வந்து ஜூஸ் குடி, வா. குடு. மேடம், உட்காந்து குடிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல, சரிங்களா? வாங்க உட்காரலாம். மேடம், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் என்ன பார்த்துட்டே இருக்க போறீங்க? என்ன சைட் அடிச்சது போதும், முதல்ல ஜூஸை குடிடி. உனக்காக எவ்வளவு ஆசாசியா எடுத்துட்டு வந்தேன்னு தெரியுமா? சரி சரி, குடிக்கிறேன். ஹிட்லர், இருந்தாலும் மீனாட்சி அம்மாவை நீ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண? பாவம், அவங்க இப்போ தனியாக தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நான் ஹெல்ப் பண்ண போனாலும் வேண்டாமா, நீ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிடறாங்க. வைஷுவாலையும் முன்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க தனியாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக எப்படி அடிஷ்னலாக உங்களுக்கு போய் ஒரு வேலையை கொடுத்தா? மித்து, யார் சொன்னா இந்த ஜூஸ் அம்மா உனக்கு போட்டு கொடுத்ததுன்னு? இந்த ஜூஸ என் கையாலேயே என் பொண்டாட்டிக்கு நான் ஆசாசியா போட்டுட்டு வந்தேன். என்ன, நீ ஜூஸ் போட்டுட்டு வந்தியா? ஆமா, நான் தான் உனக்காக ஸ்பெஷலா இந்த ஜூஸ் போட்டுட்டு வந்தேன். சாரி, உங்களுக்காக வயித்துல உள்ள என் 2 செல்ல குட்டீஸ்க்கும் சேர்த்து. ஹிட்லர், உனக்கு உண்மையாவே ஜூஸ் போட தெரியும்ல, நம்பி குடிக்கலாம்ல? என்னடி கலாய்க்கிறியா? நான் ஆசாசியா உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தா நம்பி குடிக்கலாமான்னு கேக்குறா? அது சரி. வர மேடம்க்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏதோ 2 செல்ல குட்டிஸ் இருக்கிறதுனால போனா போட்டுன்னு விடுறேன். இல்லைன்னா மாமாவோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் தானே? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும். சரியான ஃப்ராடு தானே நீனு. பனிஷ்மெண்ட்னு என்ன பண்ணுவேன்னு எல்லாமே தெரியும். லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டுடி, என் மித்துக்குட்டி. மேடம், சைட் அடிச்சதெல்லாம் போதும், ஜூஸ் கொண்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு. சீக்கிரம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடி. குடு. தூ, எப்படி இருக்கு? சீக்கிரம் சொல்லுடி, எப்படி இருக்கு? ஹிட்லர், நான் என்ன குடிக்கவே இல்ல, இப்பதான் வாயை வச்சிருக்கேன். குடிக்க விடு, குடிக்க விட்டா தானே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். சாரிடி, அது ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். சரி, ஓகே, நீ பொறுமையா குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்ப சொல்லுடி, ஜூஸ் எப்படி இருந்துச்சு?
உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? ஆ ஃபர்ஸ்ட் பொய் சொல்லு, அப்புறம் உண்மையை சொல்லு. ஹிட்லர், இந்த மாதிரி மோசமான ஒரு ஜூஸை என் லைஃப்ல நான் குடிச்சதே இல்லை. மித்து என்னடி சொல்ற? ஜூஸ் அப்போ நல்லா இல்லையா? நான் உனக்காக ரொம்ப ஆசாசையே போட்டுட்டு வந்தேன்டி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அது நல்லா இல்லையா? சரி ஓகேடி. ஹலோ ஹலோ சார், என்ன இது இப்போ எதுக்கு இவ்வளோ டல் ஆகுறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க ஃபஸ்ட்டு போய் சொல்லு அப்புறம் உண்மையை சொல்லுன்னு. அதான் ஃபஸ்ட்டு போய் சொன்னேன், ஜூஸ் நல்லாவே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குன்னு. இப்போ உண்மையை சொல்கிறேன், ஜூஸ் உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. மித்து உண்மையா தான் சொல்றியா? ஜூஸ் உண்மையாவே நல்லா இருந்துச்சா? சத்தியமாக நல்லா இருந்துச்சு. ஹிட்லர், ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நமக்கு ஆசையாக பண்ணும்போது அது எப்போவுமே நல்லா தான் இருக்கும். இந்த ஜூஸும் அதே மாதிரி தான், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, நான் கொஞ்சம் தான் குடித்தேன், மற்றதெல்லாம் குடிக்க வேண்டாமா? நீ எப்படி பிடிச்சிருந்தா நான் எப்படி குடிக்கிறதாக்கும்? என் கையில் கொடு, நானே குடிச்சுக்கிறேன். சரிடி, இந்தா நீயே குடி. அப்புறம் லவ் யூ டி மித்து. லவ் யூ டு ஹிட்லர். மா சொல்லுங்கம்மா, என்ன என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்களே? அம்மா மகா எங்க? அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்குன்னு ரூம்ல தூங்கிட்டு இருக்காப்பா. ஓ தூங்குறாளா? மா மகா நல்லா சாப்பிட்டால? ஓ சரி சரி. மா நம்ம வீட்டில் எப்போவுமே டீ தான் போடுவோம், ஆனால் மகாவுக்கு காஃபி தாம்மா பிடிக்கும். அதனால அவளுக்கு போடும்போது மட்டும் காஃபி போட்டுருங்க, சரியா? மா மா என்னம்மா யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். வெற்றி, நீயா இது? மா என்ன கேக்குறீங்க? புரியல. நீயா இதுனா? இல்லடா, நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணுகிட்ட கூட நீ பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னடானா, ஒரு பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. நம்ம ஊரை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ பாட்டுக்கு எப்படி திடுதிப்புன்னு ஒரு பொண்ணை கூட கூப்பிட்டுட்டு வந்தா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? மா இல்லம்மா, அது எனக்கு புரியுதுடா வெற்றி. அந்த பொண்ணு நம்ம ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுச்சுன்னு தான் நீ கூப்பிட்டுட்டு வந்தேன்னு. ஆனால் நம்ம சொந்தக்காரவங்களாம் அக்கம் பக்கத்தில் தான் இருக்காங்கடா. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க வெற்றி. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுமா. மா பாட்டி ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல. ஆமா, என்ன விஷயம் அது? உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், காதுல விழுதா இல்லையா? பாட்டி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல, அது என்ன? அது அது என்னன்னு உங்க பாட்டியே வந்தனும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, சரியா? ஆமா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, அது அது என்ன விஷயம்? அதான் கொஞ்ச நேரத்துல பாட்டி வந்துருவாங்களம்மா. பாட்டி வந்தோடனே என்ன விஷயங்கிறத சொல்றேன். சரிடா, இங்க பாரு வெற்றி, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். சொல்லுங்கம்மா, என்ன? இல்லடா, அந்த பொண்ணு நம்ம ஊரை சுற்றி பார்க்கணுன்னு தான் இங்கே வந்திருக்கு. அதோட அந்த பொண்ணு உன் கூட வேலை பார்க்குற பொண்ணு, உன்னோட ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்லையா வெற்றி? அதனால் அந்த பொண்ணு ஊரை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டுச்சுன்னா நீ போக வேண்டாம்டா. நம்ம ஜெயக்குமாரோட தங்கச்சி அந்த பொண்ணு, அவள் பேர் என்ன? அருக்காணி. அருக்காணியை வேணும்னா நம்ம துணைக்கு அனுப்பி வைக்கலாம், சரியா? என்ன மா என்ன பேசுறீங்க நீங்க? மகா ஊரை சுத்தி பார்க்கணும்னு வந்திருக்கா, அதோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம போய் ஊரை சுத்தி காட்டினா தானமா அது சரியா வரும். நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. வெற்றி, நான் பேசுறதுக்கெல்லாம் காரணம் இருக்குடா. அது என்னன்னு உங்க பாட்டி வந்தோன்னே உனக்கே புரியும். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதடா. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். அம்மா என்கிட்ட இப்படி பேசும்போதே தெரிஞ்சிருச்சு, அம்மாவுக்கு என் மேலேயும் மகா மேலேயும் டவுட் வந்துருச்சுன்னு. அதனால இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் எங்கள் கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் நல்லது. பாட்டி வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுகிற வேண்டியதான். ஆனால் பாட்டி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் என்ன விஷயமா இருக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாங்க மாமி, என்ன இது ஒரு நாள் ஊர் சுற்றி பார்த்ததுக்கே மேடம் இவ்வளோ டயர்டாயிட்டீங்க? மகா மகா என்னாச்சுடி? உங்ககிட்ட தான் பேசுறேன். என்னடி தூக்கம் என்ன கலையிலையா என்ன? இப்படி அமைதியா இருக்க? வெற்றி, நீங்களும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மகா என்ன சொல்ற? ஆமா வெற்றி, நான் டயர்டில் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன்.
அப்புறம் எழுந்து வெளியில் வரும்போது தான் நீங்களும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தீங்க, அதை தான் கேட்டேன். வெற்றி, உங்கள் அம்மா பேசுகிறதுலே தெரியுது அவங்களுக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் டவுட் வந்துருச்சுன்னு. அப்புறம் என்ன வெற்றி, உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக சமாளிச்சிங்க? ஹே மாமி, சமாளிக்கலாம் இல்லடி. இங்கே பாருடி, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கிறது எங்கள் பாட்டி தான், சரியா? அதனால அம்மா கிட்ட சொன்னால் அம்மா தேவையில்லாமல் பயப்படுவாங்களே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால நான் இது எல்லாத்தையும் பேச வேண்டியது எங்கள் அம்மா கிட்டேயோ எங்கள் அப்பா கிட்டேயோ இல்லடி, எங்கள் பாட்டி கிட்ட தான். அதனால தான் பாட்டி கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் டிலே பண்ணாமல் பாட்டி வந்தோடனே இன்னைக்கே பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். போதுமா? வெற்றி, உண்மையாவா? இன்னைக்கு பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்டி. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புவோம். ஸோ கிளம்பும்போது சொல்லலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அம்மாவுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பாட்டிக்கும் இன்னொரு சந்தேகம் வந்திருக்கும். அதனால நானே போய் விஷயத்த சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. அதான் பாட்டி எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருக்கேன். வந்தோன்னே நம்ம விஷயத்தை பற்றி நான் பேசிடுவேன். ஏய் என்னடி, என்னாச்சு? நான் தான் பாட்டிக்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இல்லை வெற்றி, கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் பாட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டுன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன்னா, அதான் அவங்க ஒரு வேளை நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மகா, என்ன இது? இப்போ எதுக்கு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருடி, பாட்டி சம்மதிப்பாங்கன்னு தோணுது. ஒருவேளை சம்மதிக்கலைன்னா கண்டிப்பாக நான் சம்மதிக்க வைப்பேன். போதுமா? இங்கே பாருமா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? கண்டிப்பாக பாட்டியோட சம்மதத்தை வாங்கிட்டு தான் நீ நானும் ஊருக்கு கிளம்புறோம், ஓகேவா? ஓகே வெற்றி. பாட்டி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தல. ஆமாம் வெற்றி, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? சொல்கிறேன். இங்கே பாரு வெற்றி, இப்போ நான் சொல்ல போகிறது நம்ம குடும்ப விஷயம். அதனால் இந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டு தானே, அந்த பொண்ணை ரூமுக்கு போக சொல்லு. பாட்டி என்ன இதெல்லாம்? அவ நம்ம ஃபேமிலி விஷயம் பேசும்போது இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால என்ன விஷயம்னு சொல்லுங்க. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இங்கே பாரு வெற்றி, உனக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன். நம்ம சொந்தக்கார பொண்ணு தான். நல்லா சொத்து பத்தெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் சீக்கிரமாக பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்.